கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த முடியனூர் கிராமத்தில் பாழடைந்த அருணாச்சலேஸ்வரர் கோவில் திருப்பணியின் போது பராசக்தி அம்மன் சிலை ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 2.5 அடி பழமையான அம்மன் சிலையை கிராம மக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே குழந்தை தத்து கொடுப்பதாக அழைத்து போலீஸ் என்று கூறி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தம்பதியிடம் 3 லட்சம் பணம் பறித்த இருவரை கருப்பூர் போலீசார் கைது செய்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்த கருப்பூர் போலீசார் இச்சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவான 2 பேரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே பாண்டாலம் மகாநாட்டு மாரியம்மன் கோயில் அருகே ஆண் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் விசாரணையில் உயிரிழந்த நபர் கிடங்குடையான்பட்டு கிராமத்தை சேர்ந்த 70 வயதான பெரியசாமி என்பதும் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு வீட்டிலிருந்து காணாமல் போன அவர் சடலமாக மீட்கப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து உயிரிழப்பு குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மதுரை சாலையில் கட்டைப்பையில் வைத்து கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். சுமார் 1.25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 4 பேரையும் கைது செய்து தெங்கம்பட்டியில் உள்ள தேனி மாவட்ட சிறையில் அடைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இடைவிடாது பெய்த சாரல் மழையால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகள் கடும் அவதியடைந்தனர். மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் முடங்கியுள்ளது. புதுக்கோட்டையில் உள்ள அகில இந்திய வ.உ.சி. பேரவை அலுவலகத்தில் சுதந்திர போராட்ட தியாகி கப்பலோட்டிய தமிழன் செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் 89வது குருபூசை கொண்டாடப்பட்டது. மாநில தலைவர் லேனா லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா கலந்து கொண்டு வ.உ.சி. அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடக்காடு செர்வகாரன்பட்டியை சேர்ந்த இளைஞர் செந்தூரன் என்பவர் சிங்கப்பூரில் பணிபுரிந்து வந்த நிலையில் அங்கு மின்னல் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் கிராமமே சோகத்தின் மூழ்கியுள்ள நிலையில் இளைஞர் உடலை மீட்டு தாயகம் கொண்டு வரவும் இளைஞரின் குடும்பத்திற்கு போதிய உதவிகளை செய்ய தமிழ்நாடு அரசுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூரில் சாலை பணியாளர்களின் 49 மாத பணி நீக்க காலத்தினை முறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் இன்று வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்ட அதிகாரி அலுவலகம் முன்பு கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் குடைபிடித்தவாறே கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை எலியார்பத்தி சுங்கஞ்சாவடியில் உள்ளூர் வாகனங்களுக்கு 5 மடங்கு கட்டண உயர்வை கண்டித்து உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் பாஜகவினர் சம்பந்தப்பட்ட சுங்கஞ்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுங்கஞ்சாவடியில் அருப்புக்கோட்டையிலிருந்து மதுரை செல்லும் பாதையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சுங்கஞ்சாவடி முழுவதும் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் மணிமண்டபம் அருகே 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ சார்பில் மாநிலம் தழுவி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்று பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், ஆசிரியர் தகுதி தேர்வில் விலக்கு அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.